சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா மெய்யப்பனேந்தல் என்ற மீக்கோல்பட்டி கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கிறிஸ்துவ பட்டியலின மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் விவசாயம் செய்து வந்த நிலத்தினை தனிநபர் போலியாக பட்டா பெற்று வந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு இன்று தேவக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் கண்ணன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆண்டு காலமாக மக்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தினை அளப்பதற்கு முற்பட்ட போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஊர் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊர் மக்களுக்கு உறுதுணையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் களத்தில் மக்களுக்கு குரல் எழுப்பினார்கள். அப்போது டிஎஸ்பி கண்ணன் அவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் சிறு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் ஒரு பெண் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக் கொண்டார். இதை பார்த்த காவலர்கள் அவர் மீது தண்ணீரை ஊற்றி சம்பவ இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள். இதனால் ஆத்திரமடைந்த புலியல் பைபாஸ் சாலையில் ஊர் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தேவக்கோட்டை வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி நிலத்தை அளக்க மாட்டோம் என்று கூறியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. அப்போது பேசிய அப்பகுதி மக்கள், இந்த நிலை மீண்டும் நீடித்தால் நாங்கள் எங்களது ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க போறீங்களா? நீ போய் மிதிச்சுட்டு போறேன். அவங்க என்ன தெரியுமா, கொஞ்ச நேரத்துல மூச்சு விட முடியல அவங்களால. அவ்வளவு பேர் மிதிச்சுட்டு போறாங்க. அதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை அவங்க. பூரா காவல்துறை சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க வந்து ஒரு ஆள் தூக்கல. ஒரு ஆள், ஒரு காவல்துறை, ஒரு லேடி போலீஸ் தூக்கல. லேடி போலீஸ் தூக்குறது வந்தாங்க. அவங்க தனித்தனியா நிற்கிறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த நிலந்தேன். அந்த வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் இனிமேல் எப்படி இந்த ஊரில் வாழ்றது, எங்களோட அடுத்த தலைமுறை எப்படி இனிமேல் வாழணும், இதுக்கான உரிய நீதி எங்களுக்கு கிடைக்கணும். அந்த நிலம் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கணும். அந்த நிலத்துக்கு தேவையான ஆவணங்களை வருவாய்த்துறை எங்களுக்கு வழங்கணும். சரியான ஆவணங்கள் எதுவுமே வருவாய்த்துறை எங்களுக்கு வழங்காதனால தான் எங்கள் முன்னோர்கள் வந்து ஏமாந்துட்டாங்க. எங்கள் முன்னோர்களை ஏமாற்றி அந்த நிலங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாமே போலி பத்திரம், போலி பட்டான்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை மூலிமா எங்களுக்கு அதை சரி பண்ணி எங்களுக்கு உரிய ஆவணத்துக்குரிய பட்டா பத்திரத்தை எல்லா மக்களுக்கு வழங்கி எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை அவங்க நிலைநாட்டி தரணும். விக்கல்பட்டி மக்களுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை என்றால் வரக்கூடிய தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு என்னுடைய ஆதார் அட்டை, குடும்ப கார்டு எல்லாத்தையுமே அரசிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.